ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழ்ல நம்ம வந்து 23 வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெராஃபார்ம் மாடல்ஸ். டெராஃபார்ம் மாடல்ஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெராஃபார்ம நம்ம ரொம்ப எஃபிஷியன்ஸியா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதோடைய பெஸ்ட் பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மாடல்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, AWS உடைய நேட்டிவ் டூலா இருக்கக்கூடிய, ஐஏசி டூலா இருக்கக்கூடிய க்ளவுட் ஃபார்மேஷன் கூட இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க மாடல்ஸ் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் மாடல்னா என்ன? அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஐஏசி இந்த டெராஃபார்ம் உடைய ஐஏசி கோட வந்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் எழுதுறப்ப, ரொம்ப ஆர்கனைஸா நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த மாடல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத மீன் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. நம்ம கோட வந்து நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்னா, ஐஏசி டெராஃபார்ம்ல வந்து மேனேஜ் பண்றோம் அப்படின்னா, அத ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது அப்டேட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப எரர் இல்லாம நம்ம ப்ராப்பரா நம்ம எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்றோம், அதாவது ஏதாவது தப்பு நடந்துராம நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம வந்து நம்மளுடைய சேஞ்சஸ் வந்து பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இதோட பெஸ்ட் பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். 2 இதோட ரொம்ப முக்கியமான ஒரு பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ரீயூஸ் கான்ஃபிகரேஷன். எகைன் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ரைட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு முறை நீங்க ரைட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, திருப்பி அந்த மாடுல நம்ம டிஃபைன் பண்ணிட்டு, அந்த மாடுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி நம்ம ஜஸ்ட் நம்மளோட இன்புட்ட மட்டும் குடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ மட்டும் நம்ம குடுத்துட்டு, நம்ம ஈஸியா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டும் கிடையாது. நம்ம ஒன்ஸ் நம்ம இத கிரியேட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம டீம் மெம்பருக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பப்ளிக்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா பப்ளிக்லயே நம்ம வந்து குடுக்க முடியும். அப்படிப்பட்ட பப்ளிக்லயும் ஆல்ரெடி வந்து அவைலபிளா இருக்கு. டெராஃபார்ம் புரொவைடா இருக்கக்கூடிய Azure, AWS எல்லா விதமான கிளவுட் புரொவைடரும் மாடல்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம இப்படி ஹேண்ட்ஸ் ஆன்ல பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒன் டைம் நம்ம வந்துட்டு எழுதிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதணும்னு அவசியம் இல்ல. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு டைம் சேவ் ஆகும். திரும்பி திரும்பி எழுதுனப்ப ஏதாவது எரர் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த எரர் நடக்கவும் வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு வந்து. ஏன்னா நம்ம அந்த மாரி எழுத போறதில்ல அப்படின்றது. அப்ப ரீயூஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது 2வது ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாடல்ஸ் அப்படிங்கிறது. நம்மளுடைய டெராஃபார்ம் உடைய டாக்குமெண்டேஷன் சைட்டுக்கு போயிரலாம். அதிலேயே போயிட்டீங்கனாலே, இந்த 2 விதமான அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒண்ணு பப்ளிக்லேருந்து யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். நீங்க செகண்ட் இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, யூஸ் மாடல் ஃப்ரம் ரிஜிஸ்ட்ரி. நெறையா நீங்க வந்துட்டு ரிஜிஸ்ட்ரிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பக்கத்தில நார்மலா ரிஜிஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி டெராஃபார்ம் உடைய ஸ்டார்ட்டிங் வீடியோல சொல்லியிருப்போம். இப்ப நான் AWS கிளிக் பண்றேன் அப்படின்னா, கிளிக் பண்ணிட்டு கீழ போம்போது, நீங்க பார்க்கலாம் நெறைய இப்ப பார்த்தீங்கன்னா, VPCக்கான மாடல் குடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி குரூப்க்கான மாடல் குடுத்துருக்காங்க. EKSக்கான மாடல் குடுத்துருக்காங்க. IAM இந்த மாரி நெறைய விதங்களுக்கான மாடல் வந்து அவங்களே குடுத்துருக்காங்க. சரிங்களா? இத நம்ம வந்துட்டு அதுக்கான சைஸ் எல்லாமே இருக்கு. இத நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, இதெல்லாம் GitHubலயே அவைலபிளா இருக்கும். நீங்க இந்த இருக்கு இல்லைங்களா? GitHubலருந்து நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்தே வந்து சோர்ஸ் கோட்லருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளால இல்லன்னா காப்பி அண்ட் பேஸ்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க வந்துட்டு GitHubலேருந்து குளோன் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த மாரி பப்ளிக்லேருந்து யூஸ் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். அப்படி இல்ல அப்படின்னா, ஓனா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய லோக்கல்ல வந்து நீங்க வந்து என்ன எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு அந்த மாடல் வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இதுவும் குடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கான சாம்பிள் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து Terraform டாக்குமெண்டேஷன்ல பில்ட் அண்ட் யூஸ் யுவர் லோக்கல் மாடல். நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு S3 வச்சு குடுத்துருக்காங்க. அதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம்ன்னு இருக்கிறோம். நெறைய பக்கெட் நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ல இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்துட்டு அந்த S3க்கான ஒரு பேசிக்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. மாடூல் யூஸ் பண்றதுனால, நம்ம ஈஸியா எப்பப்பலாம் நம்ம கிரியேட் பண்ணோமோ, அந்த மாரி நேரங்கள்ல நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நேமு, அதுக்கான டேக் இந்த மாரியான வேல்யூ மட்டும் குடுத்துட்டு நம்மளால கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்ன்னு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளுடைய ரூட் டைரக்டரிக்குள்ள மாடல்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள வந்து AWS S3 ஸ்டாட்டிக் வெப்சைட் பக்கெட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்றோம். 2 டைரக்டரி வந்து நம்ம கிரியேட் பண்றோம். சரிங்களா? இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ள அதுக்கான நம்ம மாடியூலுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட். இந்த 3 விதமான ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் ஒன் டைம் செட்டப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்டின்னா, வெளில நம்ம நார்மலா S3 பக்கெட் ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த டாக்குமெண்டேஷன்ல குடுத்தபடி நான் வந்து 2 டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடியூல்ஸ் அப்டின்னு ஒரு டைரக்டரி. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, AWS S3 ஸ்டாட்டிக் வெப்சைட் பக்கெட் அப்டின்னு சொல்லி 2 டைரக்டரி வந்து நான் கிரியேட் நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய கான்ஃபிகரேஷன் டைரக்டரிக்குள்ள போறேன். இப்ப நான் இதுல எதுவுமே வச்சுக்கல. ஜஸ்ட் புரொவைடர் மட்டும் தான் இருக்கு. இதுல என்னோட கிரெடென்ஷியல் மட்டும் தான் இருக்கு. AWS உடைய கிரெடென்ஷியல் மட்டும் தான் இருக்கு. இப்ப இதுக்குள்ள நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்டின்னா, 2 டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ண சொன்னோம் இல்லையா? mkdir-p குடுத்துட்டு, ஓகே. நான் அத பேஸ்ட் பண்றேன். அப்ப மாடல்ஸ்னு ஒரு டைரக்டரி. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, AWS S3க்கான ஒரு டைரக்டரி. 2மே நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு, இப்ப நான் அதுக்குள்ள வந்து போயிடுறேன்.
சரிங்களா? இப்ப ஒரு 3 விதமான ஃபைல் கிரியேட் பண்ணணும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ள ஒன் டைம் தான் நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ரிசோர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பக்கெட் அப்படின்னு சொல்லி, அதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா, S3 பக்கெட் அப்படின்னு குடுக்குறாங்க. அதுக்கு மத்தது இருக்கு. உங்களுக்கு வேரியபிள் நேம் எப்படி பாஸ் பண்றாங்க. பக்கெட் நேம்ல வந்து பக்கெட் நேம் வந்து எப்படி வந்து வேரியபிளா பாஸ் பண்றாங்கன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து குடுக்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிளா பாஸ் பண்றாங்க. இது 2மே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனலா நம்ம வந்து வெளியிலருந்து நம்ம குடுக்கும்போது வேரியபிளா பாஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெறும் ஜஸ்ட் பக்கெட் நேமும் நம்ம டாக் மட்டும் வேரியபிளா வந்து பாஸ் பண்ற மாரி இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த ரிசோர்ஸ்க்கான இந்த ஃபைல் main.df வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, என்னுடைய உள்ள மாடியூல்ஸ்க்கான அந்த ஃபைல்ல நான் என்ன பண்றேன், vim main.df ஓகே. குடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். இன்சர்ட் கமாண்ட் குடுத்துட்டு நான் அத அப்படியே பேஸ்ட் பண்றேன். சரியா? அத அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு, எக்ஸிட் குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? செகண்ட் வந்து ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிள். ஓகேவா? அவங்களே குடுத்துருக்காங்க. வேரியபிள்.tf அப்படின்னு சொல்லி இந்த பக்கெட் நேம் டாக்குக்கான ஒரு வேரியபிள் வந்து இது பண்றாங்க. சரியா? இத நான் வேரியபிள்.tf அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். இன்சர்ட் கமாண்ட் குடுத்துட்டு, அதுக்குள்ள என்ன மாரியான டைப் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? அதை நான் அது காப்பி பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் குடுக்குறோம்ல, அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் டைப் வந்து குடுத்துருக்காங்க. அதையும் நான் காப்பி பண்ணி, உள்ள வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் நான் சேவ் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவுட்புட் ஃபைல். நம்ம முடிச்ச உடனே நமக்கு என்னென்ன மாரி அவுட்புட் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபைல் இருக்கு. ஏஆர்என் என்னென்ன ஏஆர்என்லாம் நமக்கு வரணும், டொமைன் நேம் இதெல்லாம் என்ன வரணும்னு இருக்கு. அத நான் காப்பி பண்ணிக்கிறேன். outputs.df அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல கிரியேட் பண்றேன். .tf ஓகே. குடுத்துட்டு இன்சர்ட் கமாண்ட். இதுக்குள்ள இந்த 3 விதமான அவுட்புட் நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மாடியூல்ஸ் டைரக்டரிக்குள்ள நம்ம ஒரு 3 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒண்ணு main.tf இதுல வந்து நம்ம ரிசோர்ஸ் S3 பக்கெட்டுக்கான அந்த டீட்டெயில் குடுத்துருக்கிறோம். அதுல வந்து வேரியபிளா வந்து நம்ம நேம் அண்ட் டாக்லாம் பாஸ் பண்றோம். பிளஸ் அந்த பப்ளிக் ஆக்சஸோட மாத்திருக்கிறோம். நம்ம பப்ளிக் ஆக்சஸா வந்து அத வந்து பாலிசிய வந்து மாத்திருக்கிறோம். மாத்துற மாரி அவங்க வந்து குடுத்துருக்காங்க டாக்குமெண்டேஷன்ல. அத நாம அப்படியே குடுத்துட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ஸ் என்னென்ன அவுட்புட்ஸ் நமக்கு வரணும் அப்படின்றத குடுத்துருக்கிறோம். தென் வேரியபிள்ல வந்து என்னென்ன மாரி டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கிறோம். இது எல்லாமே இந்த 3 ஃபைலும் Terraform உடைய டாக்குமெண்டேஷன்ல இருக்கிறபடி நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? இப்ப அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, இனிமே ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வெளியில ஒரு main.dfன்னு கிரியேட் பண்றாங்க. நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப இதுல பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ரிசோர்ஸ்ன்றதே கிடையாது. மாடியூல்ன்னு குடுக்குறோம். மாடியூல் குடுத்துட்டு, மாடியூலுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா, website_s3 பக்கெட் அப்படின்னு குடுத்துட்டு, சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம அந்த ரிசோர்ஸ் இந்த 3 ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சோம் இல்லையா? அந்த டைரக்டரிக்குள்ள நம்ம வந்து ரூட் பண்றாங்க. டாட் மாடியூல்ஸ்குள்ள AWS3 அந்த பக்கெட் நேம் குடுத்துட்டு, இத அந்த இடத்துல இருந்து கால் பண்றாங்க. தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் அந்த மாடியூல கால் பண்ணிட்டு, தென் பக்கெட் நேம் யூனிக்கா நம்ம ஒரு பக்கெட் நேம் வந்து இங்க குடுக்கணும். குடுத்துட்டு டாக் வந்து நம்ம என்ன பண்றோம், டாக் இங்க வந்து டாக்ஸ் வந்து இங்க இருந்து அசைன் பண்றோம். ஓகேவா? ப்ரொசீட் பண்றோம். சரியா? நான் அத காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க ஒரு பக்கெட் கிரியேட் பண்றீங்க அப்படி இப்ப இது பப்ளிக் பக்கெட்டா கிரியேட் பண்ணிக்கிறோம். இது மாரி மல்டிபிள் மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பிரைவேட்டா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இது ஸ்டாட்டிக் பக்கெட்னால ஸ்டாட்டிக் வெப்சைட்னால பப்ளிக்கா கிரியேட் பண்றாங்க. இதுவே நம்ம வேற நம்மளோட ஓன் பர்ப்பஸ் கிரியேட் பண்ணும்போது, அதுக்கேத்த மாரி பாலிசி படி நம்ம வந்து ஒரு மாடியூல் எழுதி வச்சுட்டு, திரும்ப திரும்ப நம்ம அது என்ன மாரியான பாலிசில நம்ம பக்கெட் கிரியேட் பண்ணணுமோ, அந்த மாடியூல மட்டும் நம்ம கால் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கெட் நேம், டாக். டாக் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். இல்ல ஜஸ்ட் ஒரு பக்கெட் நேம் மட்டும் குடுத்து கால் பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். இப்ப நான் ஜஸ்ட் இத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் வெளியில வந்துர்றேன். சரியா? நான் 2 ஃபோல்டர் தாண்டி வெளியில வந்துர்றேன். இப்ப நான் இங்க எல்எஸ் போடுறேன். இப்ப பாருங்க இப்ப மாடியூல்ஸ்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள நம்ம இன்னொரு சப் டைரக்டரி கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள தான் நான் அந்த 3 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, புரொவைடர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, main.tf அப்படின்னு சொல்லி, இப்ப நம்மளுடைய S3 ஃபைலுக்கான S3 பக்கெட் கிரியேட் பண்றதுக்கான ஆக்சுவல் இது குடுக்குறேன். சரிங்களா? இது மாரி மல்டிபிள் இது நீங்க குடுத்துக்கலாம். இப்போ ஒன் மோர் நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணோம்னாலும், வெளியில இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, அதுல என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் நம்ம குடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பக்கெட் நேம் யூனிக்கா ஒரு நேம் குடுக்க சொல்றாங்க. நான் இத டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இத டெலீட் பண்ணிட்டு, ஓகே. இப்ப நான் வந்துட்டு தமிழ் கிளவுட் ஓகே, ஓகே. அதுக்கான மாடூல் மாடூல்ஸ்னே குடுத்துக்கிறேன். ஓகே. தமிழ் கிளவுட் மாடூல்ஸ் ஓகே. அ அண்டர்ஸ்கோர் டெமோ. ஆ ஓகே. அண்டர்ஸ்கோர் எடுக்குது என்னன்னு தெரியல. ஓகே. தமிழ் கிளவுட் மாடூல்ஸ் தென் டெமோ அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. யூனிக்கான நேமா இருக்கணும். சரிங்களா? அதனால நான் வந்துட்டு தமிழ் கிளவுட் மாடூல்ஸ் டெமோ அப்படின்னு குடுத்துக்கிறேன். Terraform டாக் வேல்யூ அவங்க ஆல்ரெடி குடுத்திருந்த மாரி Terraformக்கான ட்ரூ அண்ட் டெவ் அப்படின்னு சொல்லி இதுவே நான் குடுத்துக்கிறேன். சரிங்களா? வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் டாக் வந்துட்டு. சரியா? ஓகே. நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம ஒரு பக்கெட் நேம் மட்டும் தான் உள்ள குடுத்துருக்கிறோம். இதுக்கப்புறம் நான் வந்து Terraform ஓகே. நான் வந்து அ இனிட் குடுக்குறேன். மல்டிபிள் டைம் இனிட் குடுக்கறனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். மாடியூல் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இனிட் கமாண்ட் மூலியமா. ஏன்னா நம்ம உள்ள எல்லாம் செட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு. கிரீன் கலர்ல எல்லாமே ஓகே ஆயிருச்சு. சரியா? இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் வந்து Terraform
பிளான் குடுக்குறேன். இப்ப பிளான் குடுத்த உடனே நம்ம கிரியேட் பண்ணபடி இந்த main.tfல நம்ம மாடியூல கால் பண்ணி ஒரு S3 பக்கெட் வந்து கிரியேட் பண்றோம். சரியா? ஓகே. நான் என்டர் குடுக்குறேன். ஓகே. இப்ப பாருங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இப்ப குடுத்த மாரி நேம் S3 பக்கெட் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் பக்கெட் வந்து நமக்கு வந்து என்ன நேம்ல கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம குடுத்தபடி தமிழ் கிளவுட் ஓகேவா? தமிழ் கிளவுட் அ மா மாடியூல்ஸ் டெமோ அப்டின்ற பேர்ல ஒரு ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. சரிங்களா? ஓகே. இப்ப நான் வந்து செக் பண்ணிட்டேன். இத நான் வந்து Terraform பிளானுக்கு பதிலா அப்ளை குடுக்குறேன். ஓகே. அப்ளை குடுத்துட்டு ஓகே. திருப்பி வேல்யூ கேட்குது. எஸ் குடுக்குறேன். நான் கிரியேட் பண்றது கன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். ஓகே. இப்ப நான் சைமல்டேனியஸ்ல நான் போயிட்டு என்னுடைய AWS டேஷ்போர்ட் போயிட்டு நான் S3 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம நேம் வந்து தமிழ் கிளவுட் மாடியூல்ஸ் டெமோ அப்படின்னு சொல்லி குடுத்தோம். அந்த நேம்ல நமக்கு வந்து பக்கெட் வந்து கிரியேட் ஆயிருக்கணும் இந்நேரம். கிரியேட் ஆயிருச்சு பார்த்தீங்களா? ஆ பப்ளிக்ல நம்ம கிரியேட் பண்ணோம். பப்ளிக் ஆக்சஸ் இங்க வருதான்னு பார்க்கலாம். ரீஜன் வந்துட்டு இருக்கு. ஆக்சஸ்ல நம்ம பப்ளிக் குடுத்துருக்கிறோம். ஸ்டாட்டிக் வெப்சைட்னால. ஓகே. வந்துருச்சு பார்த்தீங்களா? பப்ளிக் ஆக்சஸ்ல நமக்கு வந்துட்டு நார்த் விர்ஜீனியால நம்மளுடைய தமிழ் கிளவுட் மாடியூல்ஸ் டெமோ அப்படின்ற S3 பக்கெட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ப்ராப்பர்ட்டீஸ்ல போனீங்க அப்படின்னா அதுக்கான டேக் நீங்க பார்க்கலாம். நம்ம 2 டேக் குடுத்திருந்தோம். Terraform க்கான டேக் வந்து ட்ரூ Terraform மூலியமா தான் கிரியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி, தென் என்வைரன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெவ் அப்படின்னு குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த மாரி 2 கீ டேக் அண்ட் நேம் மட்டும் பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது மாரி உங்களுக்கு எப்பலாம் நம்ம பக்கெட் கிரியேட் பண்ணணும், ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேட் பண்ணணுமோ, அந்த மாரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்ப லோக்கல்ல இந்த டைரக்டரி ஃபைல்க்குள்ள இருக்கு. சரிங்களா? நம்ம இதுல. இதே இந்த ஃபைல நம்ம GitHubல இந்த மாரி S3ல வச்சுட்டு, இந்த மாரி நம்ம டீம் மெம்பரோ, நம்மளுடைய இன்டர்னலான நம்ம ஆஃபீஸ்ல கூடிய டீம் மெம்பர் கூட என்ன பண்ணிக்கலாம், அத கால் பண்ணி அவங்க வந்து பக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதனால டைம் கன்சியூம் நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். பிளஸ் வந்து எரர் நடக்கிற வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? கண்டிப்பா அத யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு Terraform வீடியோல நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. பாய்.